சிவா சார், பாடி 3 நாளா தண்ணியிலே கிடந்திருக்கு, சுத்தமா அடையாளம் தெரியல. அதான் உன்னை வர சொன்னேன். ஃபேஸ் காம்போசிட் பண்ணணும். யார் சார் இவரு? இவன் பேர் தான் சிவா. ஒரு குழஞ்ச முகத்தை கூட அப்படியே அக்யூரேட்டாக வரைகிற ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லை, சால்வ் பண்ண முடியாத கேஸுக்கெலாம் க்ரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குற ரைட்டரு. சிவா கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். இந்த வேலைக்காக வெளியில இருந்து ஆளுங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா சார்? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா ஸ்டேஷன்லையும் ஆள் இருப்பாங்க. என்ன வெளியில தான் தெரியாது. இப்போ தானே வேலைக்கு வந்திருக்க, போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். முடிச்சிட்டியா? இந்த பொண்ணா தான் இருக்கணும். அப்புறம் அந்த பிரகாஷ் கேஸ் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நீங்க நினைக்கிற ரவி இந்த கொலையை பண்ணல. பிரகாஷ்க்கு பிசினஸ்ல நிறைய கடன் இருந்ததுனால பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஆன்லைன்ல ரொம்ப ஆர்டர் பண்ணி ஃபேமிலியை மர்டர் பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனா வெப்பன்ல இருக்கிற அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதே. அது டெலிவரி பண்ண வந்தப்போ டெமோ காட்டும்போது பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சார் அது. சார், அவனும் இதே தான் சார் சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. ஓகே, ஃபைன். டைகர் வா 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 வா. ஹலோ, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கக்கோ. எதுக்குடா? எதுக்கா? உங்களுக்காக நான் வந்தேன்ல, எனக்காக நீங்க வரமாட்டீங்களா? தேவையில்லாம என்ன குச்சி லாக் பண்ணி வச்சிருக்கானுக்கோ. முதல்ல நீங்க வாங்க. சரி, வரேன். தல, யாரோ 2 லெக் பீஸை போட்டு போயிட்டாங்களாமே. டேய், அது என்ன சிக்கனா? மனுஷனோட லெக் பீஸ்ரா. ஓ, நான் உங்களை எதுக்கு வர சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்டேஷனுக்காக எவ்வளோ பண்ணியிருப்போம். என்னையே அக்யூஸ்ட் மாதிரி வச்சு விசாரிக்கிறானுங்கக்கோ. அங்க பார்க்காதீங்க, யாரோ 2 காலை எரிச்சு போட்டு போயிடறானுங்க. டேய், ஒரு டீ போடுறா. ஏய், தலைக்கு ஒரு டீயை போடுறா. ஓகேண்ணா. அந்த போன் எடுத்து தொலைங்களையா. ஹலோ, சார். இப்ப என்னையா? பெரம்பூர்லயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கான் சார். உள்ள 2 எரிஞ்ச கை இருக்கா சார். இங்க என்னாச்சு? ஃபாரன்சிக் முடிஞ்சு மார்ச்சரிக்கு அனுப்பிச்சாச்சு சார். அங்க போனாதான் என்னன்னு தெரியும். சரி, வாங்க போலாம். சிவா வர சொல்லு. சிவா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. போலாம். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க ஸ்டேஷன் வாசல்ல பாக்ஸ் கிடைச்சதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது சார். ஆமா சார். அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ்ல உடம்பு இருக்கு சார். என்னையா? சார், பக்கத்து ஏரியால ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கா சார். அதுல ஒரு உடம்பு மட்டும் தான் இருக்கான். என்னையா சொல்ற? ஆமா சார்.
கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்து உடலின் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வெட்டப்பட்ட உடலின் கால் பகுதி மாதவரம் காவல் நிலைய வாசலில் வீசி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்ற உடல் பாகங்களை கொண்ட பெட்டிகளில் எரிந்த நிலையில் மாஸ்குகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்காவது பரவாயில்லையா, ராஜனுக்கு ஸ்டேஷன் வாசலே வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன தலை ஊர்ல போய் தெரியல. கொலை செய்யப்பட்ட நபரின் தலைப்பகுதி இன்னமும் கிடைக்காததால் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தலை கிடைக்கலனா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுல்ல? அது தலை கிடைக்கலனாலும் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ வச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சுதா? விக்டிம் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? விக்டிமுக்கு சுன்னத் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் பாடியோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிவா, சிவா, இந்த கேஸ்ல கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். டாக் மூலமா லீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு பர்ஃபியூம்லாம் ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். என்ன சிவா, டெட் பாடி என்ன சொல்லுது? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் கிரைம் சீன்? எதுக்காக எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக போடணும்? அது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் போடணும். ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷன் வாசலில் போட்டிருக்க மாட்டேன். கொலை பண்ணுறவன் உங்களுக்கு எதை சொல்ல வரான்? வரேன் சார். சரி. ஓ, எப்பவுமே நம்மள கேஸ முடிய தானே கூப்பிடுவானுங்க. ஆனா இந்த கேஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இங்கே எதுக்குமே ஒரு முடிவு ஆரம்பம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளை தேடி வர எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். மர்ம நபரால் கொடூரமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு நபரது உடலின் பாகங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் வெவ்வேறு இடங்களில் வீசிச் சென்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வெட்டப்பட்ட உடலின் கால் ஓ, இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க? ஒன்னும் இல்லாததுக்கே பார்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணானுங்கன்னு பாத்தீங்கல்ல. கிரைம் சீன் எழுதி கொடுக்கறதோட நிறுத்திக்கோங்கக்கோ. கை வேற காலு வேறன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இதெல்லாம் தேவையா? மதன், ராஜேந்திரன் சார் என்ன ஹெல்ப் கேட்கலனாலும் இந்த கேஸில் நான் இருந்திருப்பேன். டைகர்,
எனக்கு என்னமோ அடுத்த பாக்ஸ்ல நம்ம 2 பேரும் தான் பீஸ் பீஸா வர போறோம்னு நினைக்கிறேன். ரெடியா இருந்துக்க. சிவா, இனிமே இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்வால்வ் ஆகாதன்னா ஆகாத. இல்லை சார், ஏதாவது ஓ, ராஜேந்திரன் சார் ஃபோன் எடுக்கலாம் விட வேண்டியது தானே? எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு? சில கேள்விக்கு பதில் தேடி போனால் தான் கிடைக்கும். என்னக்கோ யாரையும் காணோம். சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். போட்டோஸ் ஃபுட்டேஜ்லாம் யாரு டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல மேடம். அது எப்படி தெரியாம நடக்கும்? யார் இவன்? உள்ள முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீ பாட்டு உள்ள போற. நீ செல்வா, யார் அது புதுசா? யோ, ஸ்டேஷன்ல பாக்ஸ் கட்சதுல இருந்து ஒரே பிரச்சனை தான். ராஜேந்திரன் சார் காணா போய் 2 நாள் ஆச்சு. என்னையா சொல்ற? ஆமாயா, அந்த இடத்துக்கு தான் ஏசி புது இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருக்காரு. வந்ததுல இருந்து அவன் யாரு இவ யாருன்னு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுது. செல்வம், மேடம் கூப்பிடுறாங்க. நீ பண்ணி போ. நான் பார்க்குறேன் சிவா, நீ வரைஞ்சது தான் இந்த பொண்ணுடைய படம். எந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்லையும் இது வரைக்கும் மேட்சே ஆகலை. ஒருவேளை கம்ப்ளைண்ட்டே ஆகாத கேஸாக இருக்கலாம்ல சார்? ஓ, ராஜேந்திரன் சார் 2 நாளாக காணுமா? புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு சரியா படல. வாங்க போயிடலாம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் காணாமல் போனதை அடுத்து அவர் என்ன ஆனார் என்பதை கண்டுபிடிக்கவும், மேலும் அவர் விசாரித்து வந்த கொலை வழக்கையும் சேர்த்து விசாரிக்க காவல்துறையால் புதிய சிறப்பு காவல் ஆய்வாளர் இந்துஜா நியமிக்கப்பட்டுள்ளார். பாஸ்கர் சார், மேடம், ராஜேந்திரன் சார் ஃபோன் கால் ஹிஸ்டரி கேட்டல வந்துருச்சா? செக் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துரும் மேடம். வந்ததும் கடைசியா யார்கிட்ட எல்லாம் பேசினாரோ அவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம். பாஸ்கர் சார், ராஜேந்திரன் சார் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ண முக்கியமான கேஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே மேடம். மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கால் ஹிஸ்டரி வந்துருச்சு? இதோ இருக்கு மேடம். இந்த லாஸ்ட் டயல் யாரு பாருங்க. மேடம், சிவா நம்பர் மேடம். யார் சிவா? ஸ்டேஷனுக்குலாம் கிரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குறவன். நம்ம ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வருவான் மேடம். நாளைக்கு அவனை வர சொல்லுங்க. சரிங்க. குமார் சார், நாளைக்கு சிவாவை நம்ம மேடம் பார்க்க வர சொல்லுங்க.
மாஸ்கோட மீனிங் உயிரற்ற உடல். சிவா மேடம், நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு பாஸ்கர் சார் சொன்னார் மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் 4 டேஸ்க்கு முன்னாடி 3 பாக்ஸ் கிடைச்சது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல, இன்னொன்று தீகா நகர் பால் பூத் கிட்ட, மூணாவது கொளத்தூர் மார்க்கெட்ல. இந்த மூணுத்துலையுமே காமனாக இருந்தது இந்த மாஸ்க் மட்டும்தான். இந்த மாஸ்கோட மீனிங் உயிரற்ற உடல். இதை தலைன்னு வச்சுப்போம். இந்த 3 பாக்ஸில் நம்மளுக்கு கிடைச்சது கை, கால், உடம்பு. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தரோட பாடி கிடையாது. 3 பேரோட பாடியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேடம், டாக்டர் கூப்பிடுறாரு மேடம். ம் அவசரப்பட்டு கொலை பண்றவன் இவ்வளவு அக்யூரேட்டா கட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கொலை பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்தா ப்ராப்பரா சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. நாம நினைச்ச மாதிரி ஒரு விக்டிமோட பாடி பார்ட்ஸ் மட்டும் இல்ல, இதுல 3 விக்டிமோட பாடி பார்ட்ஸ் கலந்துருக்கு. அந்த 3 விக்டிமும் 40லேருந்து 50 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடைச்ச கை ரெண்டும் ஒரு ஃபீமேலோடது. எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு எல்லா பாடி பார்ட்ஸையும் எரிச்சு அணைச்சிருக்கான். இட்ஸ் பியூர்லி ப்ரீமெடிடேட்டட் மர்டர். கடைசியா ராஜேந்திரன் உன்கிட்ட என்ன பேசினாரு? இந்த கேஸ் சம்பந்தமாக ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதான்னு கேட்டார். அது உன்கிட்ட ஏன் கேட்கணும்? இதுக்கு முன்னாடி நிறைய கேஸில் ஒரு கிரைம் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால இந்த கேஸ்லையும் ஹெல்ப் பண்ண சொன்னார். ம் சரி, நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடும்போது நீ வர வேண்டியது இருக்கும். ம்